திருடன் கையில் சாவியை கொடுத்தா என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? நீங்களே சொல்லிடுங்க. என்னன்பான இனிய உறவுகளே, நம்ம இப்போ தலைவர் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் யார்? பசுபதியோட ஆள். ஏற்கனவே பசுபதி பக்கம்தான் பேசினார். வேறு வழி இல்லை, அந்த ஸ்டேஷனுக்கு அந்த ஏரியா பக்கம் இருக்கிறவர் தானே கூப்பிட முடியும். கூப்பிடுறாங்க, பஞ்சாயத்து பண்ணுவோம், தீர்ப்பு நீதி கிடைக்குதோ இல்லையோ போலீஸை வச்சு பேசுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பயங்கரமாக அடிதடி மாதிரி போகுது. எனக்கெல்லாம் என்ன, நான் எனக்கு தான் அப்படி தோணுதா, உங்களுக்கு தோணுதான்னு தெரியலைங்க. எல்லாரும் அங்கே என்னென்னமெல்லாம் பேச்சு நடந்துட்டுருக்கு. ஆனால் விஜய் அடுத்து என்ன ஸ்டெப்பு பேசுவார், என்ன சொல்லுவார், என்ன செய்வார்? ஏன்னா காவேரினாலே பைத்தியம் இல்லையா? காவேரிக்காக பாஞ்சு என்ன வேணாலும் செய்வாங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே தான் நம்ம தலைவர் காவேரிக்காக எங்கே வேணாலும் இறங்கி செய்வார். அதனால் விஜய் என்ன பண்ண போகிறாரு, அவரோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தாங்க எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வச்ச கண்ணு வாங்காமல் அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க. என் கண்ணு என்னமோ தெரியல, விஜய் பக்கத்தே அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் வேகமாக அடிக்கிற மாதிரி வாராரு. பசுபதியாக இருந்தால் கை நீட்டிடுவாங்க. உண்மையிலே பசுபதி வில்லனாக இருந்தாலும் காமெடி பீஸ் மாதிரி தான் தோணுது. ஆனால் இவங்க கிட்ட கை வைக்க முடியலை. அந்த அம்மா அமைதியாக பேசுது, அந்த 2ஆம் தாரத்து அம்மா. டேய் பேசாமல் இருங்கடா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்குது. அந்த பையன் துள்ளலாக இருக்கான். பொண்ணு மட்டும் கொஞ்சம் சாந்த மூஞ்சியாக காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் வந்துருதா. வந்ததுக்கப்புறம் இந்த அம்மா ஓவராக போய் சாரதா அவங்கள அடிக்க போகுது. அம்மா நில்லுமா, என்னம்மா அவங்களும் கொடுத்துருக்க ப்ரூஃபெல்லாம் கரெக்டாக இருக்கே அப்படிங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் அப்படியே பக்காவாக இருக்குது. பசுபதி அண்ணனை தெரியும் நேரம் சொல்லிடுறாங்க. ஓ முடிஞ்சு போச்சு, அவன் தான் எல்லாம் அப்படிங்கிறாங்களா. அடுத்து பார்த்தா அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு மயங்கி விழுந்துருது நம்ம சாரதா. நிவின் என்னமோ வெந்ததில் வேலை பார்த்துருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபோட்டோலாம் ஒரிஜினலாக தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. நிவின் என்ன நிவின் அப்படிங்கிறாங்க. இல்லை பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்களா. ஆமாம் உண்மையாக இருந்தால் அப்படித்தான். கர்த்தாரில் இருக்கையில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார். ஆனால் கூட்டிகிட்டு வரவே இல்லை, இப்படி போயிடுச்சே அப்படிங்கிறாங்க. வீடு எப்படி எங்களை இல்லாமல் விற்க முடியும், அதுக்காக தான் வந்தோம். ஆக மொத்தம் அவரோட உரிமைன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்காக வந்து நிற்கிறாங்க. அதுக்கு தோட்டத்தை வேற கேட்குறாங்க. தோட்டமெல்லாம் வித்தாச்சு அப்படின்னு கங்கா சொல்லுது. ஓ வித்துட்டிங்களா, அப்போ அந்த பங்கை கொடுங்க. ஏண்டாங்க ஐயால யாரா நீங்கள்? இல்லை என்ன தான் எனக்கும் தெரியல. ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு பங்கு கேட்க முடியுமா? அவங்க உறவுன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஆதி மூலம் அந்த மூலம் ஏதாவது தெரியுதா? ஒன்றும் இல்லை. அந்த வீட்டோட பத்திரத்தோட ஜெராக்ஸை வச்சுட்டு எங்கள் அப்பா தான் அவர், இந்த வீட்டு ஜெராக்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் இருந்துச்சு, ஜெராக்ஸ் இருக்கிறவங்க ஒரிஜினலையும் கொடுத்துருப்பார்ல, ஒரிஜினல் பொண்டாட்டியாக இருந்தால் அது எங்கெங்க கேட்குறாங்க, யாரும் கேட்கல. இது பசுபதிக்கிட்டே இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு, அவர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம்ல அன்னைக்கே. கில்லாடி இல்லையா அந்த பஸ்ஸு? பார்த்தா இதெல்லாம் காமிக்கிறாங்க. போலீஸ் இவங்க பக்கமும் நியாயம் இருக்குது, அவங்க எல்லாமே பக்காவாக ஆதாரத்தை காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆதாரம்ட்டு இந்த அம்மா எப்போ இந்த தேனியிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு கத்தார் போனாங்க, அது ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா, அங்கேருந்து எப்போ வந்தாங்க, பாஸ்போர்ட் இருக்கா அப்படிலாம் கேட்கணும். அதெல்லாம் அந்த போலீஸ் கேட்கல. ஆனால் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ வேலை பண்ணுறேன் பசுபதி பண்ணாமையாக இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பிரச்சனையை சுமூகமாக முடிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் ஏன் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க சாரதா வீட்டு தரப்பில். என்னங்க நாங்கள் ஏன்ட்டா, அவங்க என்ன கேட்குறாங்க, ஒன்றும் கேட்கல, இந்த வீட்டில் பங்கு கேட்குறாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு போலீஸு. சார் நீங்கள் என்னமோ நீங்கள் பஞ்சாயத்தை பேசி சரிசமமாக யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பேச வந்த மாதிரி தெரியலையே, அவங்களுக்கு பங்கு வாங்கி கொடுக்க வந்த மாதிரில தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயை பார்த்துட்டு என்ன நீங்கள் இவரையும் கூப்பிட்டீங்க அப்படின்னு கங்கா விஜயை பார்த்து கேட்குறாங்க. அதாவது போலீஸை ஏன் கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க. என்னம்மா ரொம்ப பேசுகிற, அப்புறம் இந்த ஏரியாவுக்கு நான் தான் போலீஸு, என்ன தானே அவங்க கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் இன்னும் 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம், அந்த 2 நாளைக்குள்ள இவங்க ஒத்து வந்தாங்கன்னா பாருங்கம்மா, இல்லைன்னா கோர்ட்டில் கேஸை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அதுக்கு வரைக்கும் யாரும் அடிச்சுக்கக்கூடாது, கை நீட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு போகிறாங்க. விஜய் என்ன சொல்கிறது இல்லை, காவேரி ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த அம்மா என்ன பண்ணுது, இங்கே பாருங்கள் 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது நீங்கள் முடிவு சொல்கிறீங்க, அது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், இந்த ஊரில் எங்களுக்கு யாரை தெரியும், நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னுட்டே வாடா ஒரு ரூமுக்கு போவோம், உங்கள் அப்பா ரூமுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அப்பா உங்கள் மாமா ரூம் எங்கேக்கா இருக்குது அப்படின்னு சாரதா முறைக்க, சரி சரி சொல்ல வேணாம், நாங்கள் ஏதோ ஒரு ரூமில் இருந்துக்கிறோம் அப்படின்னு போயிருதுங்க. அதுக்கு போனதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க அத்தை நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நிவினும் விஜயும் ஒன்றா பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க, தம்பி நீங்களாம் எதையும் நம்பிடாதீங்க தம்பி, இதுக்கெல்லாம் சும்மா புழுகு முட்டை அவுத்து விடுதுங்க, என் புள்ள அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவும். அதே மாதிரி சாரதாவும் சொல்கிறாங்க, இல்லை தம்பி என் புருஷன் ரொம்ப நல்லவர், ஆமாங்க எங்கள் அப்பா நல்லவர் அப்படின்னு 3 பிள்ளைங்களை ஒத்துமையாக சொல்லுதுங்க. பரவாயில்லையே இதுலையாவது ஒன்றா இருக்குதுல்ல அப்படின்னு தோணுது. நர்மதா பிள்ளை தாங்க வரல, அது ஏன்னா படிக்குது இல்லையா,
அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. இருங்க நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் சும்மா சப்ப மேட்ரு, இந்த மாதிரிலாம் எத்தனையோ கிரிமினல் கேஸ் வந்திருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆஸ்தான வக்கீல்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் என்ன சார் இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு, இதெல்லாம் சும்மா ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்ல முடியாது, என்ன ஆதாரம் இருக்குது, அங்கே வாழ்ந்தாரு வச்சாருங்கிறதுக்கு எல்லாம் எப்போ வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன், எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிறார் அந்த வக்கீல். அதுக்கப்புறம் என்ன தம்பி கேட்டிங்களா அப்படின்னு சாரதை கேட்க, இதெல்லாம் சும்மா ஃபேக் ஐடியான்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலான்னு சொல்கிறாரு, கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டுக்கா ஐயோ அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுறாங்க. அத்தை விடுங்க, கோர்ட்டுக்குன்னா என்ன பெரிய பயமா, நம்ம பக்கம் உண்மையும் நேர்மையும் இருக்கு அத்தை, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா பார்த்தா உட்கார வைக்கிறாங்க. இங்கே பார் அம்மா பத்திரமா பார்த்து உட்கார வை அப்படிங்கிறாங்க. தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏண்டி அப்பா பேரில் இறந்த கூட இப்படிலாம் பேர் கெட்ட பேர் வருதேடி, இறந்ததுக்கப்புறம் இப்படி இல்லாமல் ஒரு மனுஷன் இருப்பாங்க, ஏண்டி காசு பணத்துக்காக இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க. ஆமாம்மா அந்த அம்மா மூஞ்சியை பார்த்தீங்களா, அப்படியே சாந்த சுரூபி மாதிரி இருக்காளே, அவன் மூஞ்சியும் முகரையும், அவளை போய் ஐயோ அப்படின்னு அடிச்சுக்கிறதுங்க மாமியாலும் மருமகளும். அடுத்து கிச்சனுக்கு போகிறாங்க, போயிட்டு சூடாக டீ போடுறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம நிவினும் விஜய் தாங்க போடுறாங்க. இவங்கெல்லாம் அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு, அத்தை இந்தாங்க டீ குடிங்க அப்படின்னு எல்லாருக்கும் டீயை கொடுக்குறாங்க. காவேரி அப்படி விஜய் பார்க்குறாங்க, எவ்வளோ நமக்கு பக்கபலமாக இருக்காரு அப்படின்ட்டு டீயை வாங்கிட்டு அப்படி ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் நீங்கள் எங்கள் அப்பாவை தப்பாக நீ என்னை வந்து வேற ஆளாக எதுவும் நினைக்கப்படாது, நீ என்னை வேற ஆளாக நினச்சா தான் இந்த மாதிரிலாம் டவுட்டு கேட்கணும். நான் ஓ ஆள் ஓ மனசாட்சி, ஒன்றில் பாதியெல்லாம் இல்லடி, நான் காவேரி நீ விஜய், நீ காவேரி நான் விஜய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி இல்லை. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு வந்தது தான், அதனால ஐயோ நம்ம அப்பாவை தப்பாக நினைக்கிறாரோ அப்படிலாம் நீ நினைக்கப்படாது. தப்பாகவே மாமா இருந்தாலும் நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன் நீ யாராவது இந்த உலகத்தை விட்டு ஒரு ஆளை அனுப்பியிருந்தேன்னு வைவேன், அதை கூட நான் ஏற்றுக்க வேண்டாம், நீ அப்படிலாம் நினைக்காத அப்படிங்கிறாங்க. காவேரி கண்ணு கலங்குறாங்க. மாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அப்புறமா விலகுறாங்களா. சரி காவேரி கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாமாவுக்கு கொஞ்சம் பூஸ்டை கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. பூஸ்டா என்ன மாமா, வேற என்ன நான் மாமா கேட்க போகிறேன், ஏங்க எவ்வளோ கஷ்டத்தில் எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம், கொடுக்குறது என்னடி இருக்குது, காசா பணமா கொடுக்குடு அப்படிங்கிறாங்க. என்ன மாமா காசா பணமான்னு இப்படி இவ்வளோ ஒரு இதாக சொல்லிவிட்டீங்களே, அப்படிலாம் இல்லடி, டக்குன்னு நேரங்காலம்லாம் பார்க்க தேவையில்லை, படக்குன்னு கொடுத்துடலாம்ல, அதுக்காக தான் கேட்டேன், மற்றபடி இதெல்லாம் கோடி 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 கொட்டி கொடுத்தாலும் என் பொண்டாட்டிட்டு உதட்டு முத்தம் கிடைக்குமா அப்படின்னு டக்குன்னு உதட்ட பிடிச்சி கிள்றாங்க. சும்மா இருங்க மாமா, நானே சோகத்தில் இருக்கேன். சரி சரி விடு மாமா, இப்போ நான் சென்னைக்கு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. சென்னைக்கா எதுக்கு, வக்கீல் வர சொல்லியிருக்கார்ல, அதெல்லாம் வேணாம், அவரை இங்கே வர சொல்லுங்கள். வாவ் சூப்பரில், அப்போ மாமா விட்டுட்டு இருக்க முடியல, அதனால தானே வக்கீலை வர சொல்கிறேன். ஆமாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வரமாட்டாரா என்ன, அதெல்லாம் வந்துடுவார், உங்களுக்கு இருக்கிற பணம்னு மட்டும் சொல்லாத, என் மேலே இருக்க மரியாதை பாசம் இதுக்காக வக்கீல் வருவாங்க. தெரியுமே, அவங்க மேலே இருக்க பாசத்தில் தானே இந்த காவேரி மயங்கி போய் மடியில் கிடக்கிறேன் அப்படின்னு விஜயோட சட்டை போத்தான் அப்படியே அழுத்திக்கிட்டே சொல்கிறாங்க. சரி சரி விடு விடு, மாமாவை இந்த பாடுபடுத்துறியே பட்டனையே, கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு மடியில் படுத்துக்கிட்டே பேசினா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. நான் என்ன மாட்டேன், நான் சொல்கிறேன். வாவ் சூப்பர் சூப்பர் அப்படின்னு டபக்குன்னு உட்கார்றாரு விஜய். காவேரியும் படுக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அவர் இங்கே வந்துடுவார், இப்போ அடுத்து என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை காவேரி இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கே இருந்தாண்டா தெரியல, எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது, எங்கே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன், அந்த அம்மா வாங்குது, அதுதான் எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணுங்க பாஸ், சீக்கிரம் பாஸ், நாள் இல்லை 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பொம்பளை எங்கேருந்து வந்துச்சு, அதை கண்டுபிடிங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே யோசனை பண்ணி ரிவைன் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியல, பிளாங்காகவே இருக்குது அவர் மூளை. அடுத்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, கொஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், சீக்கிரம் அம்மா ஃபீல்டில் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, இதுக்கு போய் அப்படியே மழை அளவுக்கு ஒரு கஷ்டத்தை தூக்கி தலையில் வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, விடு இந்த விஜய் இருக்கோர் பயம் அறியார் அப்படிங்கிறாங்க. ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு திட்டிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் வருது. எங்கேருந்து வருதுன்னா ஆசிரமம் வெண்ணில அறிஞ்சு பார்த்தீங்களா, அந்த ஆசிரமத்துலேருந்து கெட்ட ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, விஜய்
தம்பி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்க, இல்லை நெக்ஸ்ட் வீக்கு உங்கள் தாத்தாவோட பிறந்தநாள் வருது இல்லையா? ஆமாம், எங்கள் தாத்தாவோட பிறந்தநாள் வருது. ஆமாம் மேடம் சொல்லுங்கள். அதுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு சாப்பாடு. என்ன மேடம் இதெல்லாம் சொல்லணுமா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு கூட நாங்களே மறந்தாலும் கூட நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் ஃபண்டை அனுப்பிட போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு தான் நீங்கள் இன்னும் ஓஹோன்னு இருக்கீங்க. யாருமே இந்தளவுக்கு பேசுனதே நான் கேட்டதே இல்லை. அப்படியா, சரி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் இப்படி யோசிக்கிறாங்க, என்ன பாஸ், இல்லை அங்கேருந்து இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பணும், தாத்தாவோட பிறந்தநாள் வருதுல்ல அதுக்காகத்தான் அப்படிங்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கலே அவங்களுக்கு யோசனை வருது. அப்படியே சாப்பாடு கொடுத்தது, காவேரி உனக்கு ஒன்று தோணுமா தெரியுமா? நான் அங்கே போயிட்டு யாருமே கொடுத்துட்டு வந்துடுவாங்க பான்சரை, ஆனால் நாங்கள் போய் எல்லாருக்குமே கொடுப்போம். ஒரு வாட்டி சாப்பாடு கொடுக்கையில் சூடாக இருந்துச்சு, ஒரு அம்மா மேலே விழுந்துருச்சு, அவங்க பதறி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? ஆனாலும் கோச்சிக்கவே இல்லை. சரிங்க தம்பி பரவாயில்ல தம்பி அப்படின்னாங்க. அங்கே வேலை பார்ப்பாங்க போல இருக்கு, ஏதோ குடும்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே, ஐயோ காவேரி நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறாரு. இரு அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி அவங்க ஃபோட்டோ எதுவும் உனக்கு அனுப்புனாங்களா? ஆமாம், கங்கா நம்பருக்கு தான் அனுப்புனாங்க. இந்த ஃபோட்டோவை நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, இது ஒரிஜினல் தான் அப்படின்னு அனுப்புனாங்க. இரு வா 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 அப்படின்னு வேகமாக ஓடுறாருங்க. ஓடி போயிட்டு அந்த கங்கா கிட்ட அந்த ஃபோட்டோலாம் கேட்குறாங்க. என்னாச்சு தம்பி, என்ன விஜய் அப்படிங்கிறாங்க. அம்மா அவர் ஒன்றுமே சொல்லலம்மா. என்னடி காவேரி சொல்கிற? ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம், யார் இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஃபோன் வந்துச்சு, இப்போ வந்து ஓடியாந்து அந்த ஃபோட்டோவை கேட்குறாரு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஐயோ இருங்கப்பா அப்படின்னு ஃபோட்டோலாம் வாங்கி பார்க்குறாரு. பார்த்த கையோட காவேரி, என்னம்மாம்மா கண்டுபிடிச்சிட்டேன்டி செல்லாக்குட்டி, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அம்மா யாரும் இல்லை. யார்? நம்ம ஆசிரமத்துக்கு எப்பவும் கொடுப்போம்ல சாப்பாடெல்லாம். ஆமாம் வெண்ணிலா கூட இருந்தாலே. ஆமாம் அங்கே தான் இந்த அம்மா வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அங்கே வேலை பார்த்துச்சா? என்ன சொல்கிறீங்க? அடியோ என் செல்லம் அப்படின்னு காவேரி பிடிச்சி கட்டி பிடிச்சி தூக்கிடுறாரு. ஐயோ மாமா விடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சந்தோஷம்டி, ஒரு குழு கிடச்சிருச்சுடி. கண்ணை கட்டி இருட்டு அறையில் போட்டிருக்கப்ப ஒரு மின்மினி பூச்சி வெளிச்சம் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாண்டி எனக்கு. ஐயோ காவேரி இந்த அம்மா அங்கே தான் வேலை பார்த்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் கூட சூடாக கொட்டிட்டேன், அந்த அம்மா துடிச்சு போச்சு. அந்த அம்மா நல்ல அம்மாடி, எனக்கு நல்லா தெரியும். இந்த அம்மா இல்லை, இவங்க வந்து ஏதோ யாரோ சொல்லித்தே இருக்கணும். ஐயோ அப்படின்னு சந்தோஷம் தாங்கலை. சரி இப்போ என்ன பண்ணுறது விஜய் அப்படிங்கிறாங்க. நிவின் நம்ம கிளம்புறோம், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. இல்லை நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவின் கிளம்புறாங்க. யமுனா வந்துட்டு நானும் வரேன் அப்படிங்கிற. இங்கே பார் எல்லாரும் தேவையில்லை, எல்லாரும் இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் கிளம்புறாங்க. காவேரி இருந்துட்டு நானும் வரேன், நிவின் நீங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க எல்லாரையும் அப்படின்ட்டு 2 பேரும் ஜோடி பிராக்கள் கிளம்புறாங்க. பார்த்தா ஐயோ இப்போ அவள் யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. கடவுளே ஏங்க உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்கணுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அங்கே நான் வேலை பார்க்கலன்னு சொல்லுவாளா? ஒன்றும் புரியலையே. இல்லை அந்த பொம்பளை வேற இந்த பொம்பளை வேறேன்னு வந்துருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியிலே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. மாமா எனக்கு அந்த பொம்பளையை கண்டுபிடிச்சிருவோமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம். அவள் எப்போ வந்தா, எப்போ அந்த இடத்த விட்டு கிளம்புனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா சீக்கிரம் இவ குறவழில்ல அப்படிங்கல. சரி விடுங்க, கூல் அப்படிங்கிறாங்க. பின்ன எவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு இருந்தோம். என் பொண்டாட்டி பேரில் சூப்பரான ஒரு வீடு, அதுவும் அவங்க அப்பாவோட வீடு, அதையே நான் பரிசாக கொடுக்க போகிறேன்னு நினச்சி வந்தால் இப்படி பண்ணிட்டாங்களேங்கல. கையை பிடிக்கிறாங்க. அப்படியே டக்குன்னு நிப்பாட்டுறாரு. என்ன அப்படிங்கல. அப்புறம் உங்களை நிறுத்துங்க, வேணாம் விடுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களே பாஸ். அவங்க இடையில மாமா விடுங்கன்னு சொன்னால், ஆனால் இவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாரா, அதனால் கையை வச்சிடறாங்க. கையை வச்சோன்னா டக்குன்னு கட் பண்ண மாதிரி நிப்பாட்டிறாரு. என்னடா மாமா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும், குமுதா ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி காவேரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் இப்படி விஜயை பார்க்குறாங்க. என்னடி அப்படின்னு பார்க்க, ஒன்றும் இல்லை, என்ன ஒரு லவ்வுடா, உலகத்திலே இல்லாத லவ்வுடா உனக்கு என் மேலே, உண்மையிலே நான் கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. சரி என்ன கொடுத்து வைக்கணும், கொடுங்க என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு விஜய் சொல்ல, மாமா கிட்டேருந்து ஒரு முத்தம் தான் அவ்வளோதானே, படக்குன்னு கொடுக்குறாரு. கேட்ட அடுத்த செகண்டே மாமா என்ன ஏண்டி நீ கேட்டால் நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான். ஒரு புருஷன்ட்ட பொண்டாட்டி கேட்காமலே கொடுக்கணும். சாரி காவேரி மன்னிச்சுக்கோ, தெரியாமல் கேட்க வச்சுக்கிட்டேன் உன்னைய. ஐயோ மாமா என்னை புல்லரிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு காவேரி சொல்ல, நீ தாண்டி என்னை அப்பப்போ என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அப்புறம் புல்லரிக்க வைக்காமல் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உன்னை பார்த்தாலும் உன் பேசினாலும் உன் கண்ணை பார்த்தாலும் தன்னாலே உள்ளுக்குள்ள மன்மதன் வந்து விளையாடுறான்டா அப்படிங்கிறாங்க. போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா
நம்ம அடுத்து இந்த தான் வேலையை பார்ப்போம், காதலை கொஞ்சம் ஒத்தி வைப்போம். யார் சொன்னா? காதல் தான் முதல்ல, அப்புறம் தான் மற்றதெல்லாம். என்ன நினச்சிட்டு இருக்க? மாமா கிட்ட யாரு எத்தனை என்ன துன்பம் பேரிடு எது வந்தாலும் சரி, அந்த சுனாமியோட ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டு காவேரி இல்லை வீடியோ பொண்டாட்டின்னு உங்களுக்கு வந்து KISS கொடுத்து தானே தீருவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பாப்பா புல் அரிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா அப்படியே யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இப்போ அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே வராங்களா. பாதையை பார்த்து ஓட்டுங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஓடிக்கிட்டே வரையில மாமா எனக்கு இன்னொரு ஐடியா அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஐடியா இல்லை, குழப்பம். என்னடி குழப்பம் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அப்போ தேடி போகிறோம். ஓகே, அங்கே இருந்துட்டாங்கன்னா இருந்தால் நல்லது தானடி அப்படின்னு விஜய் சொல்ல, மக்கு மாமா அப்படின்னு கொட்டுறாங்க. ஏண்டி கொட்டுற? பின்ன அந்த அம்மா அங்கே இருந்தால் அது எப்படா நமக்கு நல்லதாக போதும் அப்படிங்கிறாங்க. கையோட பிடிச்சி கூட்டு வந்துடலாம்ல. ஐயோ, அவங்க தான் இங்கே இருக்காங்களே. ஓ ஆமாம்ல, சாரி காவேரி அப்படிங்கிறாங்க. அப்போ என்னடி பண்ணுறது? ஐயோ அறிவாக பேசுனீங்க படா அப்படின்னு திரும்புகிறாங்க. சாரிடி, ஏண்டி ஏதோ கொஞ்சம் மலங்கையாக போயிட்டேன், விடு. அப்பெல்லாம் ஏன் புருஷன் மலங்கையெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் பேசக்கூடாது. பத்தியா வந்துட்டியா, உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே. சரி இப்போ வா, பாயிண்ட்டுக்கு வா. இப்போ அந்த அம்மா அங்கே இருந்தால் பயம்தான், ஏன்னா அந்த பொம்பளை வேற ஆள். அங்கே இல்லை, அவங்க போயிட்டாங்க, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வையேன், கண்டிப்பாக இந்த பொம்பளை இதுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ முருகா வேண்டிக்குமா, முருகா அந்த அம்மா அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஜய் சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிறீங்க? இல்லை காவேரி, ஒருத்தவங்கள தேடி போகிறோம், அந்த இடத்துல இருக்கணும்னு தான் வேண்டுவாங்க. ஆனால் நமக்குன்னு வித்தியாசத்தை பார்த்தியா, அவங்க இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு போகிறோம். என்ன ஒரு கொடுமை சரவணா அப்படின்னு தானே தோணுது. ஆமாம்மாம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா இதில் தாண்டி நம்ம 2 பேரும் ஒத்துமையாக சரி சொல்லியிருக்கோம். ஆமாம், அது என்னமோ சரிதானே. சரின்னா நான் சரின்னு தானே சொல்ல போகிறேன். அது என்ன சரின்னு சொல்லிட்டோம்னு இப்படி பேசுகிறீங்க? ஐயோ அம்மா காவேரி, என்னடி இதில் கூட ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிற? சரின்னு சொன்னதை கூட எப்படி சொல்ல போச்சுன்னு கேட்குறிய? கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு அடிக்கடி என் உதட்டுக்கு வேலை நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறாரு. புரியுது, நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க காவேரி. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் சென்னைக்கு போய் என்னென்ன கலக்க போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்த எபிசோடு கண்டிப்பாக இன்றைக்குள்ள விட்டுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.